நல்லவனாயிரு உடன் வல்லவனாயிரு. அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பொண்ணுமணி. உங்ககிட்ட இன்னைக்கு பரிமாறிக்க வேண்டிய விஷயமா, அதாவது ஒரு மான் காட்டில் தன் குட்டியோட மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சான். ஸோ அப்படி மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நிமிர்ந்து பார்க்குது. கண் எதிரில் ஒரு வேடன் ரெடியாக அம்பை எய்யறதுக்காக ரெடியாக நிற்கிறான். மிரண்டு நின்று அப்படியே திரும்பி பார்க்குது. திரும்பி பார்த்தா பின்பக்கத்தில் ஒரு சிங்கம் அடிக்கிறதுக்கு ரெடியாக நிற்குது. இந்த பக்கம் திரும்பி பார்க்குது. அந்த பக்கம் பார்த்தா காட்டில் மூங்கில் மரம் ஒன்றோடு ஒன்று உரசி நெருப்பு பொறி வந்து அந்த காட்டில் தீ பிடிச்சி தீ அப்படியே வந்துட்டு. இந்த பக்கம் திரும்பி பார்க்குது. ஒரு பெரிய பாதாளம் அருவி தண்ணி ஊற்றி இது குட்டியோடு மேய்ச்சிக்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் நாம் கொஞ்சம் மிரண்டா குட்டி மிரண்டணும். அது எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை ஆகிடும். அப்படிங்கிறதால என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் தர்ம சங்கடமான நிலையில் கடைசி நிலையில் இருக்கிறமே அப்படின்ற வேதனையோடு ஒன்றுமே புரியாமல் தவிச்சிட்டு யோசித்த அந்த மானுக்கு கிடைச்ச ஒரே விஷயம், இறக்கிறது முடிவாகி போச்சு. எந்த நிலையிலும் எது வேணாலும் நடக்க போகுது. அதனால் இப்போ நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒன்று மட்டும்தான். அதாவது கடைசி நொடி வரை இப்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். மரணம் நம்மளை தழுவ போகுது. மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற இந்த வேலையை செய்யறது, இந்த வேலையை மட்டும் கடைசி நொடி வரையிலும் கவனத்தை அதில் வைப்போம் அப்படின்ற நிலையோடு அது மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. மனசுக்குள்ள மரண வேதனையை சொன்னது திடீர்னு எதிர்பாராத விதமாக கார்மேகம் சூழ்ந்த நிலையில் வானம் இடி இடிச்சு மின்னல் மின்னி மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. மழை பெஞ்ச உடனே அந்த இடி இடிச்சு மின்னல் மின்ன உடனே அந்த வேடை அம்பு எஞ்சாம பாருங்க. அந்த மின்னல் மின்னதில் கண்ணு வந்து பளிச்சிட்டு அந்த குறி தவறி மானுக்கு பின்னால் இருந்த அந்த சிங்கத்தை போய் அந்த அம்பு போய் தாக்கி சிங்கம் அடிபட்டு விழுந்துச்சு. அடுத்த நொடி இந்த பக்கம் பார்த்தா மழை பெஞ்சு காட்டு தீ வந்துக்கிட்டே காடு தீயா பிடிச்சி வந்துருந்தது. அப்படியே காட்டு தீ அணைஞ்சிட்டே வருது. இந்த பக்கம் அருவி எதிரில் இருந்த வேடன் திரும்பவும் அம்பை எடுத்து வில்லில் நாணை வச்சு அடிக்கிறதுக்கு டைம். இந்த டைமுக்குள்ள வழியே இல்லாமல் இருந்த அந்த மானுக்கு, ஒரு வழியே இல்லாத இருந்த அந்த மானுக்கு இறைவன் 3 வழியை உருவாக்கிட்டான். இதை போல கடைசி நொடி வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போச்சு, எதுவுமே இல்லை, இனிமேல் எல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இறைவன் படைச்சவன் எல்லாத்துக்கும் வழிபடும். அந்த மானை போல இறைவன்கிட்ட தன்னோட நிலையை ஒப்பு கொடுத்துட்டு தனக்கான வேலை என்னவோ அதை கவனமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இறைவன் எல்லாத்தையும் மாற்றி அமைப்பான். இதிலிருந்து சொல்கிற விஷயமா என்னென்னா, கவனமாக கவனிங்க. உன்னிடம் இருக்கும் அத்தனையும் தொலைந்து விட்டாலும் கூட நினைவு கொள். உன்னிடம் இருக்கும் அத்தனையும் தொலைந்து விட்டாலும் கூட நினைவுகொள். எதிர்காலம் என்றொன்று உண்டு, அதில் எந்த அற்புதங்கள் வேண்டுமானாலும் நிகழலாம். இதுதான் இறைவனோட தீர்ப்பு. படைச்சவன் வழி நடக்கும். எந்த நிலையிலும் கலங்காதீங்க, அஞ்சாதீங்க. இறைவன் கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தன் வழியை பார்த்து செயல்பட்டுனே இருக்கு. எல்லாம் மாறும். இந்த நிலையும் மாறும் அப்படிங்கிற விஷயம் மட்டுமே
இன்றைய மெசேஜாக தெரிவிக்கிறேன். என்னுடைய வேலைப்பளுவின் காரணமாக மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு சில நாட்கள் கடந்து போக வேண்டியிருப்பதால் சில காலங்கள் கழிந்து இதுக்கப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன்றது இதன் மூலயமா தெரிவித்து இன்றைய மெசேஜை இன்றைக்கி இதை முடிச்சுக்கிறேங்க. இன்று உங்களிடமிருந்து விடை பெற்று சில காலங்கள் கழிந்ததுக்கப்புறம் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடை